தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சூப்பர்மேன் படத்துல ஒரு காட்சி வரும் பார்த்திருக்கீங்களா? சூப்பர்மேனை மையமா வச்சு சுத்தி இருக்க எல்லா மக்களும் அவர் மேல கை வச்சிருப்பாங்க. இவர் தான் சேவியர், நம்மளை காக்க வந்தவர் அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி. அதே போல நிஜ லைஃப்ல ட்ரம்ப்புக்கு பிரேயர் சாதனை நடந்தா அப்படிங்க இருக்கும். அவர் உட்கார வருஷம்ல கை வச்சு இப்ப நடந்திருக்காது அந்த காட்சி பார்க்க போறீங்க. அது கூடவே இந்த ஈரான் வர்சஸ் அமெரிக்கா கான்ஃபிளிக்ட் பெருசா போயிட்டு இருக்குல்ல, இது கூட ஒரு பெரிய ஏவுகணை வேற இப்ப டெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அமெரிக்கா. இது எல்லாத்த பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இஸ்ரேல் இப்போ எங்கே பார்த்தாலும் சைரன் சத்தம் மட்டும்தான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஈரான் ட்ரிகர் ஆனதில் அவங்கள அடிக்கிற அடி பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, ஈரானை நாங்கள் வெளுத்து வாங்க போகிறோம், அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோன்னு. அமெரிக்கா உதவி இல்லாமல் இஸ்ரேலால் பெருசாக எதுவும் பண்ண முடியாது, உண்மை. ஆனால் ஈரான் யாரோட உதவியும் வேணாம், அவங்களே பாட்டுன்னு தன்னிச்சா அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் இஸ்ரேல் ஒரு வழி ஆக்குறாங்க. இப்போ இந்த முறை அடியை கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. புது புது மிசைல்ஸ் வர பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, இன்டர்செப்ட் பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்படின்ட்டு. ஆனால் எல்லா மிசைல்ஸையும் அவங்களால அழிக்க முடியல, இன்டர்செப்ட் பண்ண முடியல. ஒரு சில மிசைல்ஸ் அவங்க நாட்டை பதம் பார்க்கவும் செஞ்சுட்டு இருக்கு. இந்த மிடில் ஈஸ்ட் முழுக்க, இந்த கல்ஃப் முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, இந்த மிசைல்ஸ் எப்போ வந்து விடும், எப்போ ட்ரோன்ஸ் வந்து ஹிட் பண்ணும், இந்த பயத்திலே மக்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு துபாயிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எமர்ஜென்சி அலர்ட் தான் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு. அங்கே யூஸ் பண்ண செல்ஃபோன்லாம் அவங்க சார்ந்த இணையம் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம். இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் நடந்துச்சுல, அந்த டைமில் மேட்ச் பார்க்கலாம் உள்ளே போனால் கூட அங்கே எமர்ஜென்சி அலர்ட் வந்து நின்றுது. துபாயிலாம் நடந்துச்சு இது ஃபுல்லாக. இந்த எமர்ஜென்சி அலர்ட்டை பார்த்து மக்கள் அங்கே மேட்ச் பார்க்கணும்னு நினைப்பாங்களா, இல்லைன்னா பயத்தில் எங்கன்னா ஒதுங்குவாங்களா? புரியுதா மக்களே? அவங்களோட மனநிலை பெரும்பாலும் இங்கேருந்து போனவங்க தான். தமிழ்நாடுங்க அவ்வளோ பேர் இருக்காங்க அங்கே ட்ராப் ஆகிருக்கவங்க. இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போனவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லார் கண்களுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் பட்டுறது இந்த எமர்ஜென்சி அலர்ட். இந்த அளவுக்கு அந்த மக்களை பயத்தில் வச்சிருக்கு இந்த கான்ஃப்ளிக்ட். இந்த துபாய் பீப்புளை இந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்காங்களே, இது பயப்பட வேண்டிய தேவை இருக்கான்னு கேட்டிங்கன்னா, மக்களே உயிர் பயம் இருக்க தான் செய்யும். ஆனால் பேனிக் ஆக வேண்டாம். அதை மட்டும் தான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க அந்தந்த அரசுகள் முன்வைக்கிற கைட்லைன்ஸ் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை இங்கே சேஃபாக இருக்க முடியும் நம்புறீங்கனாக்கா உள்ளூர் அரசு என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அதான் உங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றிக்கிறது சரியான விஷயமா இருக்கும். ஆனால் என்டையர் மிடில் ஈஸ்ட் முழுக்கவே இதுதான் மக்கள் நிலைமை. எப்போ எமர்ஜென்சி அலர்ட் வரும்னு மக்கள் நினச்சி ஒரு செகண்டே கடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் அந்த IRGC இருக்குல்ல, அவங்க என்ன தெரியுமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ எங்களோட போர் கப்பலை நீங்கள் அடிக்கிறதா, எங்களாலே உங்கள் கப்பலை அடிக்க முடியும்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட ஆயில் டேங்கருங்க இந்த பெர்ஷியன் கல்ஃபில் IRGC அடிச்சிருக்காங்களாம். அதை இங்கே இப்போ கிளைம் பண்ணியிருக்காங்க IRGC. மக்களை இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி எந்த ஃபோட்டோஸும் வீடியோஸும் இன்னும் வெளியே வரல. மேபி நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அது வரலாம், வராமலும் போகலாம். வராமல் போயிடுச்சுன்னா IRGCயோட இந்த கிளைம் ஒருவேளை ஃபேக் கிளைமாக மாறலாம். ஆனால் இது வரைக்கும் IRGC கிளைம் பண்ணது எல்லாமே ஆதாரப்பூர்வமாக சில மணி நேரங்கள் கழிச்சு வெளியே வந்திருக்கு. அதை நானே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்டேன். பட் இது உண்மையாக இருக்கான்னு பொறுத்து வந்து பார்ப்போம். பிகாஸ் அமெரிக்கா அதை இப்போ நம்பிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக போகணுமா, கவலைப்படாதீங்க, அமெரிக்கன் நேவல் ஃபோர்ஸ் உங்களை ஃபுல்லாக பாதுகாக்கும், நாங்கள் பேட்ரோலிங்க்கு வரோம், அங்கே ஈரான் எங்களை தாண்டி எப்படி உங்களை அடிக்குதுன்னு பார்க்குறோன்ற மாதிரி தைரியம் கொடுத்துட்டு இருக்காங்க அமெரிக்கா. அப்போ ஏற்பட்ட தைரியத்தை உடைக்கிற மாதிரி IRGC இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களே, இது உலகம் முழுக்க ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் இல்லாமல் ஈரானோட போர்க்காப்பில் அமெரிக்கா இந்தியன் ஓஷனில் சாட்சியது பார்த்தீங்களா, அதுக்கான ரிவெஞ்சாக கூட நீங்கள் இதை எடுத்துக்க முடியும். ஆனால் என்ன ஒரு கஷ்டகாலம், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இருக்குல்ல ஏற்கனவே மேலே போய்கிட்டு இருக்கு. இப்போ இது போல் ஆயில் டேங்கர் சார்ந்து இவங்கள அடிக்க அது இன்னும் ப்ரைஸ் பயங்கரமாக மேலே போய் நிற்கும் போல இருக்குது. இந்த ஃபியூனரல் நிறைய இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க, அதுவும் குறிப்பாக ஈரானில். அதுலேயும் 18 வயசு குழந்தை. ஆக்சுவலாக ஈரானில் கொல்லப்பட்டவங்களையே இந்த ரொம்ப ரொம்ப வயது குறைந்த விக்டிம்ஸாக பார்க்கப்பட்டவங்கள இந்த குழந்தையும் நீங்கள் சொல்லலாம். 18 வயசு குழந்தை ப்ளஸ் அந்த குழந்தையோட அம்மா 2 பேரையும் இந்த அமெரிக்க இஸ்ரேல் படம் நடத்தின தாக்குதலில் ஈரான் இழந்திருக்கு. அவங்களுக்கான ஃபியூனரல் செரிமனி நடந்திருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா பெரிய பெட்டி அம்மாவோட சவம், மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பெட்டிங்க
அந்த பாப்பாவோட சவம் 18 மாத குழந்தைங்க, மறந்துடாதீங்க. இந்த ஃபியூனரல் செரிமனி ஈரான்ல நடந்துச்சு. ஈரான்ல ஃபியூனரல் செரிமனி நடக்குதுனாக்கா ஒயிட் ஹவுஸ்ல வேற மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த கான்ஃப்ளிக்ட் எத்தனை பேர் மதங்கள் சார்ந்து பாக்குறீங்க? அப்படி பாக்குறீங்கன்னா உங்க மேல நான் தப்பு சொல்லவே மாட்டேங்க. கிட்டத்தட்ட அது மாதிரி தான் போயிட்டு இருக்க மாதிரியும் தோணுது. இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கான அடிநாதமா கூட மார்க்கம் ஒரு காரணமா இருக்கலாம்னு தோணுது. ஆனா எல்லா மார்க்கங்களும் அமைதியை போதிக்குது. அதை தாண்டியும் சில விஷயங்கள் இந்த வன்முறையா நடந்துட்டு இருக்குன்னா எல்லாம் யாரை கை காட்டுறதோ. இந்த ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு, ஒரு குரூப் ஆஃப் பாஸ்டர்ஸ் ஒயிட் ஹவுஸ்க்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. வாங்க ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாம் கிளம்பி வந்திருக்காங்க. வந்தவங்க ட்ரம்ப் மேலே கையை வச்சு, கிட்டத்தட்ட சூப்பர்மேன் டச்சு, ட்ரம்ப் மேலே கையை வச்சு, இந்த சவால் மிகுந்த நேரத்தில் கடவுள் உங்களோட துணை நிற்பார், கடவுள் உங்களை வழி நடத்துவார், அவர் உங்களை பாதுகாப்பார்னு அங்கே இருக்கவங்களாம் ப்ரே பண்ணாங்க. டொனால்ட் ட்ரம்ப்பும் நான் கடவுளின் பிள்ளை அப்படின்னு ஆரம்பத்துன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, காதில் தோட்டா தொலைச்சி அவர் உயிரோடு வந்தப்போ கூட சொன்ன விஷயம், என்னை கடவுள் காப்பாற்றிருக்காருன்னா ஒரு காரணம் இருக்குது, நான் கடவுள் ஒரு குழந்தைன்னு சொன்னார்ல, கிட்டத்தட்ட அந்த விஷயத்த மனசுல ஆழமா வச்சிருக்காரு போல இருக்கு. அதை சார்ந்துதான் இந்த காட்சி நம்மளால பார்க்க முடியுது. இதுல நம்ம கடவுள் குழந்தைன்னு சொல்றதா இருந்தா இன்னொரு கேள்வி வந்துடுது, எந்த கடவுளோட குழந்தை அப்படின்ட்டு. ஏன்னா எப்சின் ஃபைல்ஸ் வெளியானப்ப என்னென்ன விஷயங்கள் பெருசா போச்சுன்னு நான் சொல்லி தெரியவான மக்களே. ஆனா அவருக்கான கடவுள் பக்தி இந்த அளவுக்கு இருக்குன்றத அவர் ஒயிட் ஹவுஸ் வரைக்கும் நிரூபிச்சு வச்சிருக்காரு. Lifting up the arms of our president. We pray for your continued blessing and favor to rest upon him. We pray for wisdom from heaven to flood his heart, his mind, and Lord, you will guide him in these challenging times that we're facing today. I pray for your grace and your protection over him. I pray for your grace and protection over our troops and all of our men and women serving in our armed forces. And Father, we just pray you'll continue to give our president the strength that he needs to lead our great nation as we come back to one nation under God, indivisible, with liberty and justice for all. We pray your heavenly blessing upon him in Jesus' name. ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கப்போ ஒரு சின்ன நகர்வா இருந்தாலும் அது பெருசா பார்க்கப்படும். அதுவே பெரிய நகர்வா இருந்தா இன்னும் பெருசா பார்க்கப்படும்ல. அமெரிக்கா கிட்ட இருக்க நியூக்ளியர் கேப்பபிள் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலான மினிட்மேன் 3, இந்த மிசைல் இன்னொரு பேர் என்ன தெரியுமா? டூம்ஸ்டே மிசைல்னு சொல்லுவாங்க. அதாவது அழிவுக்காகவே, எல்லா இதுங்களும் அழிவுக்கு தான். இது அதுலயும் ஒரு யூனிக்கான விஷயம், அதை போட்டா முடிஞ்சு போச்சு, அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒட்டுமொத்தமா காலின்ற மாதிரி தான் அர்த்தம். அழிவுக்கான டூம்ஸ்டே, இறுதி நாளுக்கான ஆயுதமாவே இதை பார்ப்பாங்க. இது 2ஆம் உலகப் போர்ல ஹிரோஷிமா நாகசாகி மேல அணுகுண்டுகள் போட்டாங்கல்ல, அதை விட 20 மடங்கு பவர்ஃபுல்லா. அப்ப எப்பேற்பட்ட ஆயுதம்னு யோசிச்சு பாருங்க மக்களே. இது ஆக்சுவலா சிங்கிள் மார்க் 21 ஹை ஃபெடிலிட்டி ரீஎன்ட்ரி வெஹிக்கிளோட சேர்த்து தான் எக்யூப் பண்ணப்பட்டிருக்கும். இல்ல ஒரு வின் கல்ல நம்ம விண்ணில் செலுத்தணும் அப்படின்னா நம்ம அதை மட்டும் அனுப்ப முடியாதுல, அதுக்கு ஒரு வெஹிக்கிள் தேவைப்படல, அதான் ராக்கெட்டு. அது போல டிசைன்ல தான் அது ஃபுல்லா மினிட்மேன் 3 உருவாக்கியிருப்பாங்க. இந்த மினிட்மேன் 3யோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 13,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோட ரேஞ்சு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல எந்த நிலப்பரப்பை வேணாலும் இதனால தாக்க முடியும், ரீச் பண்ண முடியும்னு அர்த்தம். இதுல பார்த்தீங்கன்னா ஒரு 3 இண்டிபெண்டன்ட் வார்ஹெட்ஸை சுமந்துட்டு போக முடியுங்க. இதில் ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் வரைக்கும் இது பறந்து அடிக்கிற வல்லமை கொண்டது, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ் ஒரே டைமில். இதில் இப்போ அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட போகிற டீல் காரணமாக ஒன்றத்தை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 3 வரைக்கும் இதால் இண்டிபெண்டன்ட் வார்ஹெட்ஸாக கேரி பண்ண முடியும். ஆக்சுவலாக இதோட இன்னும் கூடுதல் சிறப்பம்சங்களை சொல்லிடுறேன். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 36,030 கிலோகிராமுக்கு மேலே போயிடுங்க இதோட வெயிட்டு. இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மணிக்கு 15,000 மைல்ஸு மணிக்கு. அதோட வேகம் எவ்வளோ சீரிட்டு போகும் பாருங்க, மார்க் 23. இதுன்னு ஒன்று சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அதுவும் அதோட பீக் டைமில் இவ்வளோ வேகமாக போகுமா. இதோட ரேஞ்ச் உங்களுக்கு முதலே சொல்லிட்டேன். இது ஆக்சுவலாக 9,600 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது ஒன்று டிஃப்ரென்ஷியேட் ஆகும். இப்போ நான் கடைசியாக சொன்ன அப்டேட் 13,000 கிலோமீட்டர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணப்பட்டதுங்க. இது அதுக்கு முன்னாடி இருக்க வருஷன் குழம்பிடாதீங்க. பவர்ஃபுல் த்ரஸ்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இதோட ராக்கெட் சிஸ்டம் இருக்குல்ல, 3 ஸ்டேஜாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா M55A1, செகண்ட் ஸ்டேஜ் SR-19, தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மோட்டார்ஸ், அதாவது SR-73. இப்படிதான் மக்களை பிரியும். கிட்டத்தட்ட ராக்கெட் இருக்குல்ல, அதோட மெக்கானிசம் என்னவோ அதே போலதான் இந்த வெப்பன் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆக்கத்துக்கான விஷயம் எப்படி அழிவுக்கு பயன்படுத்திருக்காங்க பார்த்தீங்களா. இல்லை பவர்ஃபுல் த்ரஸ்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இதில் ஒரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இதோட பவர்ஃபுல் த்ரஸ்ட் அப்படின்றது வேரி ஆகும் மக்களை இந்த நம்பர்ஸில். இன்னொன்று சொல்லிடுறேன்,
இது 1970 தான் டெப்ளாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல கிட்டத்தட்ட 400 மினிட்மேன் 3 வரைக்கும் இப்போ இருக்குங்க என்ன ஆக்டிவ் சர்வீஸ்ல. இந்த விஷயமும் வெளியே சொல்லியிருக்க நம்பர்ஸ் தான். ஆனால் உள்ளுக்குள்ள அவங்க என்ன மர்மமாக நம்பர் வச்சிருக்கான்றது அமெரிக்காவுக்கு மட்டும் தான் தெரியும். சரி ப்ரோ, எதுக்கு இதை பற்றி இப்போ கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எடுத்தது சொல்லியிருந்தா அதோட வீரியம் புரிஞ்சிருக்காரு. அதான் ஒன்று சொன்னேன். இந்த மினிட்மேன் 3 பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்ட்டுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. இது என்ன அப்பயே டெப்ளை பண்ணிட்டாங்க டெஸ்ட்டுக்குன்னு சொல்றீங்கன்னா குழம்பிடாதீங்க மக்களே. இது கிட்டத்தட்ட பல வகையில் டெஸ்டிங்க்கு உட்படுத்துவாங்க. அந்த வேலை இப்போ டெஸ்ட் நடந்திருக்கு. இந்த கலிஃபோர்னியாவோட வாண்டர்பர்க் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் பேஸ் இருக்குல்ல, அங்கே வச்சு தான் இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் குளோபல் ஸ்ட்ரைக் கமாண்டர் இருக்கார்ல, அவர் வரைக்கும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, ஆமாங்க இப்போ நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. 2 டெஸ்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்ஸை பேஸ் பண்ணி தான் எக்யூப் பண்ணி தான் இந்த டெஸ்ட்டை நடத்தி முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ஸ்கெடியூலை போட்டாங்க, இந்த டைமில் இந்த டெஸ்ட் நடக்கணும் அப்படின்ட்டு. கரெக்டாக இந்த டைமில் நடந்திருக்கா? ஆனால் இந்த டைம் என்ன டைமு, ஈரான் கூட பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ இது கூட அது கோஇன்சிடென்ஸாக கனெக்ட் ஆகிடுச்சா? உலக மக்கள் என்ன நினைப்பாங்க, ஆஹா ஈரான் மேலே மினிட்மேன் 3 எல்லாம் போட்டால் அந்த நாடு இருக்குமான்னு தெரியலையே, பேரழிவை சந்திக்குமே, அதுக்கு தான் அமெரிக்கா பிளான் போடுது அப்படின்னு எல்லாம் பதற ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கும் இந்த மிசைலுக்கும் சம்மந்தமே இல்லைங்க, நாங்கள் சில வருஷங்கள் முன்னாடி பிளான் பண்ணோம், கரெக்டாக அந்த டேட்டில் பண்ணணும்னு, அதை பண்ணிவிட்டோம், அது கோஇன்சிடென்ஸாக இந்த கான்ஃப்ளிக்டோட கனெக்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான், மற்றபடி எங்களுக்கு அந்த இன்டென்ஷனாக கிடையாதுங்க அப்படின்னு அமெரிக்கா தரப்புல சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதோட டிசைன் அண்ட் பர்ஃபார்மன்ஸை திரும்ப ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 300 முறை டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்த ஒரு மிசைல் சார்ந்து சொல்கிறேன். அதோட அடுத்த கட்ட நிச்சயம் தான் இப்பயே பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பதட்டப்பட எதுவும் இல்லைன்றதான் அமெரிக்கா சைடில் சொல்கிற விஷயமா இருக்குது. இந்த டெஸ்ட் லான்ச் இருக்குல்ல, அது நீங்களே பாருங்க இப்போ. Of the U.S. nuclear forces and provide confidence in the lethality and effectiveness of the nation's nuclear deterrent. This launch, designated GT-255, was scheduled years ago and is not in response to world events. It is a key component of a data-driven program that has been in place for decades, involving over 300 similar tests designed to validate the performance of the weapon system. The data collected from these routine tests is essential for ongoing and future force development. Today's test launch used a randomly selected intercontinental ballistic missile pulled from Minot Air Force Base, North Dakota. The missile was transported more than 1,300 miles and reassembled at Vandenberg Space Force Base, California. The ICBM was equipped with multiple targetable re-entry vehicles and traveled approximately 4,200 miles at a speed of more than 15,000 miles per hour to a test range near the Kwajalein Atoll in the Marshall Islands. The ICBM Test and Evaluation Program helps validate the reliability of the nuclear umbrella our allies and partners rely on, eliminating the need to obtain their own nuclear weapons to counter potential adversaries. The 56-year-old Minuteman III is based in Colorado, Montana, Nebraska, North Dakota, and Wyoming, and will be replaced by the LGM-35A Sentinel. சமீபத்தில் ஸ்பெயினோட தைரியத்தை பார்த்துருந்தோம். அதாவது அமெரிக்க அதிபர் கேட்டோம் கூட எங்கள் நாட்டுக்கு மக்களுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரே காரணத்தை சொல்லி அவங்களோட பேஸை அமெரிக்காவுக்கு பயன்படுத்த விட மாட்டோன்னு ஒரு பெரிய முடிவு எடுத்திருந்தாப்புல ஸ்பெயினோட தலைவர். இந்த விஷயம் உலகம் முழுக்க பெரிய வரவேற்பையும் பெற்றுச்சு. ஏன்ப்பா அமெரிக்கா பகச்சிக்கலாம் சாதாரண விஷயமா, அது ஸ்பெயின் இந்த அளவுக்குலாம் பண்ணி எவ்வளோ கட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு அதுன்னு பேச ஆரம்பிச்சாங்க. ட்ரம்ப் கடுப்பாயிட்டாரு. என்னது நான் கேட்டே இல்லைன்ட்டீங்களா, உங்கள் ஊர் ட்ரேடே கிடையாது இனிமே அப்படின்னு சொல்லி விட்டாரா. பஞ்சாயத்து பெருசாக மாறிச்சா. இப்போ அந்த ஸ்பெயின் தலைவரோட தைரியத்தை பாராட்டுற வகையில் ஸ்பெயின் கூட நிற்கிறோன்ற வகையில் ஒரு விஷயத்தை ஒரு ஃபுட்பால் மேட்ச் சார்ந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஆடியன்ஸ்லாம் பல பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு ஸ்பானிஷ் பாட்டுக்கு இவங்கள டான்ஸ் ஆடிருக்காங்க. எஸ்கசிஸ் பார் இந்த டர்க்கிஷ் கிளப் இருக்குல்ல, இந்த சார்ந்த அல்ட்ராஸ் செம்ம டான்ஸ் ஸ்பானிஷ் பாட்டுக்கு, அதான் இங்கே ஹைலைட்டு. ஸோ இதில் அவங்க முழுக்க சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஷவுட் பண்ணும்போது கூட செம கட்ஸு இந்த ஸ்பெயின் தலைவருக்கு. இந்த கட்ஸ் எல்லாருக்கும் இருக்கணுன்ற மாதிரி அவங்க இந்த விஷயத்தை ஹானர் பண்ணியிருக்காங்க. உண்மையான ஃபுட்பால் ஹெரிட்டேஜ் அப்படின்றத இங்கே பார்க்க முடிஞ்சுது.
மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயம் தான். கடவுளோட பிள்ளை அப்படின்றத செயல்ல காட்டணுமே தவிர செயற்கையா காட்டவே கூடாது. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.